துபாய்க்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க வேலை தேடி. ஸோ உங்களுக்கு ஒரு ப்ரோ டிப் வேணும் அப்படின்னா நான் சொல்றதை நீங்க கண்டிப்பா கேட்டே ஆகணும். துபாயில எல்லாரும் நல்லா பழகுவாங்க. நீங்க வந்து நம்ம ஊர் மக்களை விட ரொம்ப நல்லா பழகுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு பழகுவீங்க. நிறைய டிஃப்ரெண்ட் நேஷனாலிட்டி பீப்புள் இருப்பாங்க. நான் எந்த நேஷனாலிட்டி பீப்புளையும் குறிப்பிட்டு சொல்லவே இல்லை. பட் ஆனா துபாயில யாராவது காசு கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு கொடுக்கவே கொடுக்காதீங்க. துபாயில ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பழகுறப்போ எந்த தேவைக்கும் பழகாத மாதிரி பழகினால உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் உண்டாயிடும். அதுக்கப்புறம் பொறுமையா ஒரு 1.5 மாசம் 2 மாசம் கழிச்சு அவங்க ஒரு 1000 திரம்ஸோ இல்ல 500 திரம்ஸோ கேட்பாங்க. நீங்க இந்த ஊர் காசை வச்சு கம்பேர் பண்ணி அப்படியே கேஷுவலா கொடுத்துருவீங்க. நம்ம ஊர் காசு கிட்டத்தட்ட ஒரு 23,000 24,000 ரூபாவா இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஊர்ல வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்ல தெரிஞ்சவங்க யாராவது கேட்டாங்கன்னா அவங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியும், அவங்க அப்பா அம்மா பழகிருப்பாங்க, இல்லைன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்மளுக்கு தெரியும். பட் இங்க அப்படி கிடையவே கிடையாது. இங்க ஒருத்தவங்கள்ட்ட காசு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஹோல்டே இருக்கவே இருக்காது. கடை வாங்குறதுக்கு எவ்வளவு தூரம் நடக்க வேண்டியது இருக்குன்னு விடுறா மச்சான். கடனை திரும்ப வாங்குறதுக்கு அவன் நடைய நடப்பான்ல. ஒருத்தவங்க ஒரு கம்பெனில வேலை பார்ப்பாங்க, 2 மாசம் கழிச்சு அந்த கம்பெனி விட்டே போயிடுவாங்க. ஸோ கம்பெனி விட்டு போறதுக்கு முன்னாடி அங்கே ஒர்க் பண்ற எல்லாருக்கிட்டையும் காசு வாங்கிட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா ஒரு வீட்டில் இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருப்போம், அந்த வீடே மொத்தமா மாத்திட்டு போயிடுவாங்க. ஸோ காசு இங்க யாருக்கும் தயவு செஞ்சு கொடுக்கவே கொடுக்காதீங்க.